மக்களுக்கு நல்லது செய்ய அரசியல் மட்டும்தான் ஒரே வழியா? மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. தங்களோட சந்தேகங்களை ஏற்படுறவங்க வந்துட்டு நீங்கள் வந்து வதந்தி பரப்புறீங்க, வயலன்ஸை தூண்டுறீங்க அப்படின்ற பேரில் இந்த கைது நடவடிக்கைகள்லாம் வந்து ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அறியாமை, புரிதல் இல்லை ஒரு திமிர்னால கூட நடந்திருக்கலாம். என்ன அரசியல் படுத்திக்க வேண்டிய இடம் எங்கே போச்சு? ஒரு அரசியல்வாதி வந்து சாதாரணமாக இருந்தால் வந்து அவனை ஃபஸ்ட்டு தோக்கடிச்சு தான் மறுவேலை. அதே அரசியல்வாதி ஊழல்வாதியாக இருக்கிறான், 4 கேஸ் 8 கேஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வேறு மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி. இப்போது பப்ளிக் வந்து இதை வந்து பிரிக்க தவறிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி வர விட மாட்டோம், இது அண்ணா காலத்து அரசியல், தொட்டுப்பார் அசைச்சிப்பார் அப்படின்னு வீராவாசம் தமிழில் பேசிட்டு ஏமாற்றிட்டு ஓட்டு வாங்கிடலான்ற அந்த ஒரு திட்டம், அந்த திட்டம் ஆனால் வேலை செய்யுது சில நேரத்தில். அதுதான் பிரச்சனை. இப்போ அரசியலே வேண்டான்னு இல்லை அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்த தலைமுறை விஜய் வராங்கன்னு சொன்னோடனே நாங்கள் அரசியலுக்காவது உள்ள வரோம், அரசியல் என்னன்னு பார்க்க வரோம். ஆனால் அங்கேயும் எங்களை விமர்சனத்து இன்னும் இவங்க அரசியல் பண்ண ஆரம்பிக்கும். விஜய் அவர்களுக்கு வந்து அந்த வசீகரருக்கு தலைமை இருக்குது, அதெல்லாம் ரைட்டு. அவருக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குறதோ பண்பு சொல்லிக் கொடுக்குறதோ ஒரு அட்வைசஸ் தேவை. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருக்கு நல்ல அரசியல் தெரியும். அப்பாவையே தனிமைப்படுத்தி விட்டு நாங்கள் சொல்கிறது தான் அரசியல் சொல்லிட்டு ஒரு சில பேர் அவரை வந்து மிஸ்கைடு பண்ணியிருக்கிறாங்க. அவர் இன்னும் அந்த ட்ராப்லேருந்து வெளியில் வரலையோன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. இந்த துயர சம்பவம் கூட்டணி கணக்காக மாறி இருக்கோ அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. விஜய் கூட்டணி யார் கூடனா வச்சாருன்னா ஆட்சி மாற்றம் உறுதி. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களும் கரம் சேர்க்குறாங்கன்னா 200 சீட்டு அவங்க ஜெயிப்பாங்கன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஐயா, என் பேர் சரவணன். இப்போ வந்து நான் பொதுவாக பேச விரும்புகிறேன். நடிகர்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும். இப்போ வந்து திரைப்பட மோகத்தாலேயோ இல்லை எந்த ஒரு காரணத்தால் இந்த மாதிரியான தலைவர்கள் வந்து கூட்டம் போகிறப்போவும் சரி, இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது சரி, மக்கள் வந்து இது பண்ணுறாங்க சரியா. ஆனால் வந்து அறிவியலாளர்கள் இல்லை சயின்டிஸ்ட் ஏன் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் தரதில்லை? இவங்களுக்கு தர முக்கியத்துவத்தை அவங்களுக்கும் தரலாம்ல. எதற்காக தரல? நம்மக்கிட்ட இருக்கிற கல்வியில் இருக்கிற கோர் வேல்யூஸில் ஏதாச்சும் ஒரு குறைபாடா? ஏன் இந்த நிலைனா, இதற்கு வந்து நடிகர்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. நடிகர் யாரும் வந்து என்னை பார்க்க இவ்வளோ பேர் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதில்ல. அவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க. இல்லை, இதற்கு கல்வியிலேருந்து வரேன் நான் அது வரேன். எதுவுமே ஒரு விஷயம் வியாபாரம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பணம் அதில் அதிகமாக இருக்குன்னா அதில் மோகம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ டெஸ்ட்டு கிரிக்கெட்டுக்கும் ஐபிஎலுக்குமே கம்பேரிசன் வச்சா எனக்கு ஐபிஎல் ஒரு படி மேலே. ஏன்னா டெஸ்ட்டுக்கு வந்து 5 நாள் பார்க்கணும், அதுக்கு டிக்கெட்டு விலை கம்மி. ஆனால் ஐபிஎலுக்கு டிக்கெட்டு விலை ஜாஸ்தி, அந்த பிராண்டிங் எல்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி சினிமா தான் உச்சக்கட்ட ஒரு பிராண்டிங்காக இருக்குது. அதனால் அது பிராண்டிங்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளோ கூட்டம் வருது இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு அதை ப்ரொமோட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இதே ஐயா அப்துல் கலாமோட அறிவுக்கு முன்னாடியோ, இல்லை அவருக்கு படைத்த சாதனைக்கு முன்னாடியோ, இல்லை உசைன் போல்ட் ஓடின ஓட்டத்துக்கு பின்னாடியோ, இல்லை விஸ்வநாதன் ஆனந்த் சாதித்ததுக்கு பின்னாடியோ, இல்லை சார் சிவி ராமானுஜம் மேதையாக இருந்த காரணம், அவர்களோட அந்த பங்களிப்புன்றது அளவு கடந்தது. அதை வந்து இதோட கம்பேர் கூட பண்ண முடியாது. அப்போது இங்கே என்ன பிரச்சனைனா, அடிப்படையில் வந்து கல்வியில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஹீரோ வர்ஷிப்புன்றது வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் வந்து இது தேவையில்லாதது, இதை வந்து ரொம்ப யாரும் நேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது ஒன்று. ரெண்டாவது, பிள்ளைகளை வளர்க்கும்போது குடும்பத்தோடு போய் படம் பார்க்குற ஒரு கலாச்சாரம் இருக்குது. அப்பா கை தட்டினா பையனும் கை தட்டுவான். இல்லை மற்றவங்க யாருன்னா விசில் அடிக்கிறாங்க கை தட்டுறாங்கன்னும் போது தே கெட் கேரிட் அவே. அது வந்து ஒரு விதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு இது. பட் அது என்ன ஆகுதுன்னா, ஒரு லெவலுக்கு மேலே அந்த செலிபிரிட்டி வேல்யூ, அது எந்த துறையில் வேணால் இருக்கட்டும், அந்த செலிபிரிட்டி வேல்யூ ஜாஸ்தியாக அதை வைத்து பெரிய வியாபாரம் போது அந்த செலிபிரிட்டி வேல்யூவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வேலை செய்வாங்க மறைமுகமாக. அதனுடைய நீட்சியாக தான் சமுதாயம் வந்து இப்படி இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஒரு நோபல் பரிசு வாங்குறவரையோ, இல்லை ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ண குடும்பத்தையோ, இல்லை ஒரு நல்ல அரசியல் பண்ணுற ஒரு நல்ல அரசியல்வாதியையோ நம்ம மதிக்கிறது கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, தோனியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், எப்படியாச்சும் டெண்டுல்கரை வந்து ஒரு வாட்டி பார்க்கணும், அமீர் கான் பக்கத்தில் போய் நிற்கணும். இப்போது அதனால் என்ன வேல்யூ? அது வேல்யூ டு த மணியோ, இல்லை வேல்யூ டு த லைஃபோ, குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும்னா ஒன்றுமே கிடையாது. வெறும் மனநிலை. இப்போ இந்த மனநிலை வந்து மைண்டில் போய் உட்காந்த காரணத்தினால தான் அப்படி இருக்குது. இப்போ அப்துல் கலாம் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்துல் கலாமோட படிப்பு படித்தா அது வாழ்க்கைக்கு மேம்படும். அந்த புரிதல் வந்து நிறைய வரணும். அது வந்து படிப்புலேயும் அது வரணும். குடும்பங்களில் வந்து அது தாயாரோட தகப்பனாரோ அதை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கும்போது அது மாறிடும்.
ஐயா அதுக்கப்புறம் வந்து விழிப்புணர்வை வந்து இப்போ ஏற்படுத்தணும் ஐயா. விழிப்புணர்வுன்றதை வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துட்ட பிறகு அது விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஐயா. இல்லை அது ஏன்னா கண்டிப்பாக தேவை. ஏன் அப்படின்னா ஐயா ஒரு நீங்கள் சாதாரணமாக போய் கூட்ட நெரிசல் அப்படி சொன்னால் பயப்பட மாட்டாங்க. ஒரு விஷயம் நடந்து அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அவங்க பயப்படுவாங்க. இல்லை இதுக்கு நம்ம இப்போ வந்து அந்த கூட்ட நெரிசல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ அவர் வந்து இந்த மாநாடுக்கு நான் இங்கே வரேன் இது சொல்கிற போதே அவர் சின்ன ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி வந்து நான் வரேன், இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல கூட்டம் இருக்கும், அதனால் வந்து நீங்கள் வராதீங்க, நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க, நீங்கள் என்ன டிவியில் பார்க்கலாம், அந்த மாதிரி வந்து அவர் ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு சொன்னால் அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து நான் ஒரு அண்ணனாக பார்க்குறேன்னு சொல்லும் போது அவங்கள மதிப்பாங்கல்ல. ஸோ அவர் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கலாமோன்ற ஒரு கருத்து இருக்கா ஐயா? சொன்னார்ல சார் அண்ணா சொன்னார் அவர் அதாவது பெண்கள் வராதிங்க, கர்ப்பிணி தாய்மார்கள் வராதிங்கன்னு சொன்னாங்க. பட் அவர் சொல்ல தானே முடியும். அந்த விஷயத்தில் நம்ம விஜய் வந்து குறை சொல்ல முடியாது. சரி வரவங்களை வந்து வாங்கன்னு கூப்பிட முடியும். ஏன் திடீர்னு இவ்வளோ பேர் வந்தீங்கன்னு அந்த தடுத்து நிறுத்துற இடத்துல விஜயால் இருக்க முடியாது. விஜய் வந்து இனிமேல்ட்டு கொஞ்சம் அதில் வந்து கவனமாக இருப்பாருன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஐயா வணக்கம், என் பேர் தினேஷ் மாதேவன். இப்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, மக்களுக்கு நல்லது செய்ய அரசியல் மட்டும்தான் ஒரே வழியா? சூப்பரான கேள்வி. அப்படி கிடையவே கிடையாது. வள்ளலார் இருந்தார், ஒரு விஷயம் சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அப்படின்னா என்னன்னா, இந்த பயிர் வந்து அது அரிசி ஆகி 4 பேர் வயிற்றுக்கு போய் சாப்பாடாக போகணுமே, இது வாடி போதே, அப்போ யாருக்கும் சோறு கிடைக்காம போயிருமேன்ற அந்த ஒரு எண்ணோட்டம் இருந்தது. அது அரசியலுக்கெலாம் வரல, ஆன்மீக வழியில் தான் இருந்தார். நல்லது நிறைய பண்ணார். அப்புறம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா டாக்டர் சாந்தா, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் சாந்தா கேன்சர் மருத்துவத்தை வந்து கம்மியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் பண்ணாங்க. அப்போ அவங்க மருத்துவ ரீதியாக வந்து உதவி பண்ணாங்க. மக்கள் சேவை, மக்களுக்கு நல்லது, மக்கள் முகத்தில் நீங்கள் சிரிப்பை பார்க்கணுன்னா அதுக்கு அரசியல் தான் வழினே கிடையாது. பென்னி குயிக் இருக்கிறார். இப்போது நீங்கள் தேனி பக்கம் போனீங்க, கம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹோட்டலில் வந்துட்டு பென்னி குயிக் ஐயாவோட ஃபோட்டோ வச்சுட்டு இருப்பாங்க, கீழே வந்து தண்ணி கொடுத்த தந்தையேன்னு போட்டிருப்பாங்க. அந்த குடும்பத்துலேருந்து இன்னும் யார் போனாலும் அவங்க என்ன மொழி, எந்த நாட்டுக்காரங்க அதெல்லாம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எங்களுக்கு கொள்ளு தாத்தா வகை, நாங்கள் இன்றைக்கி விவசாயம் பண்ணி பஞ்சம் பொழைக்கிறோன்னா அது காரணம் பென்னி குயிக்கு இது கொடுத்தது தான். அப்போ இந்த மனநிலை எங்கேருந்து வருது? அப்போ அதனால் வந்து அரசியலுக்கு வந்து தான் நல்லது பண்ணணும்லாம் இல்லை. அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணலான்னா, நல்லது கூட சேர்ந்து டெண்டரும் நீங்கள் எடுக்கலாம். டெண்டர் வந்து அதில் எடுக்க முடியாது. டெண்டர்னால் உங்களுக்கு புரியும். டெண்டர்னால் தான் ஒரு 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 கான்ட்ராக்ட் கொடுக்க முடியும், கான்ட்ராக்ட்காரன் எதனா கொடுக்க முடியும், அதை வைத்து ஒரு பிழைப்பு நடத்தலாம். இன்றைக்கி வந்து அரசியல் மாசுபட்டு இருக்குது. அப்போ அதனால தான் அரசியலுக்கு ஒருத்தர் புதுசாக வராங்க, மாற்றம் அப்படின்னும் போது மக்கள் நம்புகிறாங்க. உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் வந்து நான் என் கெரியர்லேருந்து வரேன், நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரேன்னும் போது இளைஞர்கிட்ட அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறுது. இளைஞர்கள் ஒரு சில பேர் அதை நம்புகிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. அது எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள்லாம் ஊழல்வாதிகளாக இருக்கிறீங்க, அரசியல் என்ற பேரில் நீங்கள் உங்கள் குடும்பம் பணக்காரர் ஆகிறது, இல்லை உங்களை சார்ந்தவங்க செல்வந்தர்கள் ஆகிறது இருக்குது. பட் அரசியல் ஏன் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னா, சட்டத்தை ஏற்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கேபினெட் போட்டு அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு அதுக்கு ஒரு சட்ட வடிவு கொடுத்து அது பில்லாகி நீங்கள் பாஸ் பண்ணும்போது அது ஆக்ட் ஆகிடும். அப்போ அது சட்டமாகிடும். அப்போ அந்த சட்டத்தின் அடிப்படையில் மக்களை வந்து பாதுகாக்கலாம், மக்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விலைவாசி ஏற்றுறது, ஒரு ஜிஎஸ்டி வரி போடுறது, மக்களை பாதிக்கிற வகையில் எடுக்கணுமோ அதுக்கு தான் சட்டம் போடுறாங்க. அப்போ அரசியலோட நோக்கமே இன்றைக்கி வந்து மாறிப்போச்சு. அது வியாபாரமாக மாறிவிட்ட காரணத்தினால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில்னால், மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அரசியலுக்கு வரலைன்னா அதை விட நல்லா செய்யலாம். சார் இப்போ வந்துட்டு சார் விஜய் சார் வந்துட்டு ஆல்ரெடி நல்ல ஃபேம் கொண்டவர், அவருக்கு ஆல்ரெடி ஒரு மாஸ் வேல்யூ இருக்குது பீப்புள்கிட்ட, யங்ஸ்டர்ஸ் கிட்ட. மெயினாக அவரோட ஆடியன்ஸ் வந்துட்டு யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க சொல்ல அவர் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு மாநாட்டிலே வந்துட்டு நிறைய இன்சிடெண்ட் ஆச்சு, ஒரு ட்ராபேக்ஸ் மாதிரி. அதெல்லாம் அவர் ப்ரொடெக்ட் பண்ணி அப்போ நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவர் டிஜிட்டலாக லைக் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம்ல. பிகாஸ் சோஷியல் மீடியா வந்துட்டு இப்போ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ அப்படி பண்ணலாம். பட் இது வந்து ஒரு நல்ல சஜஷனுங்க. பட் அரசியல் அப்படி நடக்காது. அரசியல் என்ன ஆகும்னா, கிராமப்புறங்களில் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து ஓட்டு கேட்குறதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போகிறாங்க. ஆல்ரெடி அரசியல்வாதிகள் மேலே இருக்க குற்றச்சாட்டுகள் என்னென்னா, எங்கள் எம்எல்ஏ வந்து காணோம், ஜெயிச்ச அன்றைக்கி போனார், அதுக்கப்புறம் வர்றதே கிடையாது, அதோட காரு வாங்கிட்டார், வீடு வாங்கிட்டார், வசதி ஆகிட்டார், மக்களை மறந்துட்டாருன்றது நீங்கள் எந்த கட்சி இருந்தாலும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இதுதான் வரும். அப்படி இருக்கும்போது விஜயும் வந்து ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அப்படியே பண்ணுறாரு அப்படின்னும் போது மக்கள் வந்து எல்லாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. குறிப்பாக ஒரு 35 வயசு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களோட அணுகுமுறை என்ன இருக்குன்னா, நீ யாராக வேணால் இரு, என்னை வந்து ஓட்டு கூட கேட்க நீ வரல நேரில்,
என்னை வந்து பார்க்கல, எங்கள் ஊருக்கு வரல, எங்கள் கிராமத்து பிரச்சனையை கேட்கல. அப்படி கேட்காத ஒரு ஆளுக்கு நான் எதுக்கு ஓட்டு போடணும்னு அந்த மனநிலைக்கு போயிடுவாங்க. ஒன்று, மேபி கூட்ட நெரிசலுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு மேபி விஜய் வந்து நிறைய ஆன்லைன் இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சட்டமன்ற தொகுதியாக அவர் போகலாம், அப்போ இவ்வளோ கூட்டம் வராது. இல்லை விஜய் அவர்கள் மீது மோகம் இந்த நொடி வரலாம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆனால் நிறைய பேருக்கு அவரோட ஃபோட்டோ எடுக்கணும், நிறைய பேர் அவரோட கையெழுத்து வாங்கணும், ஒரு நிமிஷம் பேசணும், இல்லை விஜய் அண்ணா எப்படி இருக்காரு அப்படின்னு. அப்போ விஜய் மேபி அவரோட ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500 பேரை நான் சந்திக்க போகிறேன், என்னோடய தொண்டர்களை சந்திக்க போகிறேன், இல்லை என்னோட கட்சிக்காரர்களை இல்லை ஃபேன்ஸை விசிறிகளை சந்திக்க போகிறேன் அப்படின்னு ஒரு 500 பேர். நான் அந்த தீவிரத்தன்மை இப்போது விஜயோட ஃபோட்டோ ஒருத்தர் செல்ஃபி வச்சுக்கிட்டு இருந்தால் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஒரு 10 லட்சம் பேர் இளைஞர்கள் நானும் ஃபோட்டோ எடுத்துருக்கேன்ப்பா, உங்கள்கிட்ட பிளாக் ஷர்ட்டு என் கூட ஒயிட் ஷர்ட்டு, அது வந்து நீ அப்போ எடுத்தது, இது நான் லேட்டஸ்ட்டாக எடுத்ததும் போது அப்படி ஆகிடும். அப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்படுவார், சினிமா நட்சத்திரமாக உச்சகட்ட நட்சத்திரமாக அந்த வேல்யூ போயிடும். அந்த வேல்யூ போக விடாமல் ஒரு சில வியாபாரிகள் எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு வேளை இப்போ அரசியலில் இருந்து அவர் ஒதுங்கிட்டு நடிக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த வேல்யூவேஷன் போயிடும். அவரை வந்து இப்போ நேற்று கூட இப்படி தான் போயின்னு இருந்தார் அப்படின்னா வேல்யூ இல்லை, அவர் பார்க்கவே முடியாது, நான் வேணால் பார்க்க ஏற்பாடு பண்ணுறேன், நான் பிஏ ஒருத்தர் இருக்கிறாரு சொல்லி அப்பாயின்மெண்ட், அப்போ தான் அதை வைத்து ஒரு வியாபாரம். அந்த அற்ப வியாபாரத்துக்காக தான் இப்படியெல்லாம் நடக்குது. இது விஜய்க்கு ஒண்டி கிடையாது. முதலமைச்சர் ஒருத்தர் ஆகிட்டாருன்னா அது வரலாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இருக்காது, துப்பாக்கி யாரும் இருக்க மாட்டாங்க, தொண்டர்கிட்ட போகலாம், மக்கள் போகலாம், யார் வேணால் அணுகலாம். ஒன்ஸ் பதவியில் அந்த சேரில் வந்து உக்காண்டோன்னா இந்த ப்ரோட்டோக்கால் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், யாரும் சந்திக்க முடியாது. மக்கள் நீங்கள் எப்படி சிஎம்ஐ போய் பார்ப்பீங்க, அப்படி போலீஸ் வச்சு தள்ளி விடுறது, அந்த முறையெல்லாம் வந்துவிடும். அது ஒரு அரசியலில் ஒரு அவலம் தான் அது. இப்போ வரைக்கும் ஆட்சி செஞ்சிட்ருக்கவங்க நான் பார்த்த வரைக்கும் என்னோடய லைவ் எக்ஸ்பீரியன்ஸில் 4 வருஷம் ஆட்சி செய்கிறாங்கன்னா அந்த கடைசி 1 வருஷத்தில் தான் ரோடை வந்துட்டு புதுசாக போடுறாங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம் சரி பண்ணுறாங்க, அவங்க சொன்னதில் ஒரு சில விஷயத்தை வந்துட்டு நிறைவேற்றுறாங்க. பட் பாஸ்ட் 3 இயர்ஸ் வந்துட்டு அதை எதுவுமே அவங்க கண்டுக்கிறது இல்லை, எதுவும் பண்ணுறது இல்லை. ஸோ இதை தோக்கடிச்சிட்டிங்கன்னா அந்த வழியாக தானே அவர் வரணும் ஓட்டு கேட்டு. ரோடு மோசமாக இருந்தால் கேட்பீங்கல்ல, நாய் சுற்றுது, குப்பை வரல, தெருவிளக்கு எரியலன்ட்டுன்னு அதை சமாளிக்கணும்ல. பார்த்தா பாரு எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அந்த இது பண்ணுவாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து மக்கள் மேலே உண்மையான அக்கறை இல்லாதவங்க அப்படி தான் இருப்பாங்க. மக்களை வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா தேர்தல் நேரத்தில் போட்டுட்டு ஏமாற்றிட்டு ஏதோ கையில் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இதையோ ஒரு கொள்கையை பேசிட்டு பாரதிய ஜனதா கட்சி வர விட மாட்டோம், இது அண்ணா காலத்து அரசியல், தொட்டுப்பார் அசைச்சிப்பார் அப்படின்னு வீராவாசம் தமிழில் பேசிட்டு ஏமாற்றிட்டு ஓட்டு வாங்கிடலான்ற அந்த ஒரு திட்டம். அந்த திட்டம் ஆனால் வேலை செய்யுது சில நேரத்தில், அதுதான் பிரச்சனை. அதனால் மேபி இப்போ 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுறாங்க. மேபி இதே நிலை நீடிக்குதுன்னா ரோடு ஆல்ரெடி போட்டோம், அந்த பொங்கல் டைம் கூட போடுவாங்க. இப்போ முன்னாடியே போடுறாங்க இல்லைங்களா, 4வது வருஷம் 4.75 வருஷத்தில் தான் போடுவாங்க ரோடு. அப்படியே ஒரு சமயம் வரலாம். சார் என் பேர் ஹரீஷ். நம்ம ஊரில் இருக்க அரசியல் வந்து சினிமாவையும் அரசியலும் பிரித்து பார்க்கவே முடியாது. இருக்க எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே பார்த்து ஃபாலோ பண்ணினே இருக்கும். அப்படி ஃபாலோ பண்ணி இப்போ சொல்கிற சோ கால்டு 2K கிட்ஸ் ஆகட்டும், அவங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒர்ஷிப்பாக, அதாவது ஹீரோ அந்த மாதிரி கதைகளாக இல்லாமல் இது வந்து அவங்கள பார்த்து பண்ண வந்துட்டாங்க. அவங்க ஊரில் இருக்க வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்க சுய ஒழுக்கம் நம்ம ஊரில் இருக்க பசங்கக்கிட்ட இல்லை, என்கிட்டயும் கூட சொல்லலாம் இல்லை. அது எந்த இடத்துல மிஸ் ஆச்சு இந்த 20 வருஷத்தில், அது சினிமானால தான் அது அந்த பிரச்சனையாக. அதில் நாங்கள் அரசியல் படாமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக அப்படின்னு கேட்குறேன் சார், வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு நல்ல கலாச்சார ரீதியான ஒரு கேள்வி இது நீங்கள் கேட்டிருக்கிறது. பொதுவாக மேலை நாடுகள் எப்படின்னா அந்த 1ஆம் டிஸ்டன்ஸு கரோனாவுக்கு முன்னாடியிலே அவங்க வச்சுருப்பாங்க. ஒருத்தர் போய் ஒருத்தரை தொட்டு பேசுறது அப்படின்றதெல்லாம் வந்து புதுசாக அவங்க பண்ண மாட்டாங்க. நம்ம இன்னும் ஒரு படி மேலே போய் வணக்கம் தான் வைப்போம் அந்த இது இருந்து. பட் இன்றைக்கி எப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விழா அப்படின்னு வருதோ இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னாவே வந்து ஒருத்தர் தள்ளிக்கிட்டு இடிச்சிக்கிட்டு அப்படி போகிற மாதிரி தான் இருக்குது. இப்படி இருக்கட்டும், இதனால் நமக்கு என்ன போச்சுன்ற மாதிரி அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க. அவங்க போகும்போது தான் அந்த Z+ கான்வாய் வேகமாக போனோம் கொள்ளலாம். மற்ற நேரத்தில் எல்லாமே வந்து கூட்ட நெரிசல் இருக்கட்டும், நம்மளை பார்த்தா தலைவா, நம்மளை பார்த்தா இவர் தான் ஆளுமை, இவர் தான் அரசியல் தலைவர், இவர் தான் நமக்கு உண்டானது, அந்த மாதிரி அந்த பிராண்டிங் இருக்குல்ல, அந்த செலிபிரிட்டி வேல்யூ அதை அவங்க வச்சுட்டே இருக்காங்க. அதை ப்ரீமியமாகவே வச்சுருக்காங்க. அரசியலை வந்து ப்ரீமியமாக வச்சுருக்காங்க. ஒரு அரசியல்வாதி வந்து சாதாரணமாக இருந்தால் வந்து அவனை ஃபஸ்ட்டு தோக்கடிச்சு தான் மறுவேலை. அதே அரசியல்வாதி ஊழல்வாதியாக இருக்கிறான், 4 கேஸ் 8 கேஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வேறு மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி. இப்போது பப்ளிக் வந்து இதை வந்து பிரிக்க தவறிட்டாங்க. அப்போது அதன் அடிப்படையில் இன்னொன்று சினிமாவும் அதே மாதிரி ஒரு மோகம். இப்போது தென்னிந்தியாவில் எடுத்திங்கன்னா ஆந்திராலேயும் இதே தான். சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தர் வந்தால் அவங்கள வந்து
படத்தில் வில்லனை தூக்கி போட்டு அடிச்சாரு, நிஜ வாழ்க்கையில் எப்படி தெரியுமா அடிப்பாருன்னு சொல்லிட்டு இவங்களே நினச்சிக்குவாங்க. திரை வேற தரை வேறன்ற அந்த புரிதலுக்கு போக மாட்டாங்க. அப்போ இது எல்லாமே இவங்க என்னென்னா, இந்த சிஸ்டமை சரி பண்ணணும்னு நீங்கள் இந்த கேள்வி வைக்கிறீங்க, இது எப்போ தான் சரியாகணும். மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த சிஸ்டம் வேணும்னு நினைக்கிறாங்க. இது எங்கே மாறுச்சுன்னா எனக்குமே தெரியல. நேரு அவர்கள் இருந்தவரெல்லாம் ஒழுங்காக இருக்கிற மாதிரி புஸ்தகங்கள் சொல்லுது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயம் மாறி இருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நேருவே சரியில்லைன்றாங்க. அப்போ எந்த புத்தகத்தை எடுக்கிறது, எங்கே போய் இதுக்கு இந்த கேள்விக்கு தேடுதல் அப்படின்றது புரியல. மேலை நாடுகளில் என்னதான் நடிகர்களை பார்த்து அவங்க பண்ணாலும், மேலை நாடுகளில் சாமியாருங்களை போய் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இங்கே சாமியாரை பார்க்க போய் சாகிற கூட்டமும் இருக்குது. அப்புறம் இதை ஒட்டியே இன்னொரு கேள்வி சார், என்னென்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இப்போ ஆஸ் அ 2K கிட்ஸ்னு சொல்கிற எல்லாருமே இவங்களோட வாழ்க்கையில் இருக்க எல்லா கொண்டாட்டங்களும் பிடுங்கப்பட்டது. அதான் உண்மை. எதுவுமே அவங்க வந்து ஊரில் இல்லை, ஃபஸ்ட்டு அவனோட ஊர்லேயே இல்லை. அவங்க எல்லோரும் நகரத்தை நோக்கி போயினே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவன் நிற்கிற எல்லா கொண்டாட்டமும் எடுத்துட்டாங்க. அது எப்படி போச்சுன்னெலாம் தெரில, ஆனால் போயிடுச்சு. அவன் வந்து விஜயை இப்படி பார்க்குறான், இப்படி பண்ணுறான் அப்படின்றது வந்து அவனுக்கு அது வந்து அந்த இடத்துலலாம் இல்லாத கொண்டாட்டம் வந்து அவன் அத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு, வேலைன்னு இல்லை எல்லா வேலையுமே எல்லாமே ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருந்துட்டு அவன் அங்கே உள்ளே போகும்போது அந்த இடத்துல அவன் சந்தோஷமாக இருக்கான். அவனையும் நான் தப்பு சொல்லலை, நான் என்னையும் சொல்கிறேன். நாங்கள் போனால் சந்தோஷமாக இருக்கேன். நான் எனக்கு எங்கே மிஸ் ஆகிடுச்சு, அந்த நான் அரசியல் படுத்திக்க வேண்டிய இடம் எங்கே போச்சு, யாரால் அது எஜுகேஷன். முன்னாடி கேட்ட கேள்வி தான் கொஞ்சம் ரொம்ப நீண்ட கடினமான கேள்வி. இது ஓரளவுக்கு சுலபமாக பதில் சொல்லிடலாம். மக்களோட அந்த ஆசை இருக்கு இல்லைங்களா, ஒருத்தர் நகரத்தை விட்டு கிராமத்தை விட்டு நகரத்துக்கு ஏன் வராங்கன்னா ஒரே காரணம் தான், வேலை வாய்ப்பு தான் மொதல் காரணம். வேலை வாய்ப்புக்கு வந்ததுக்கு பிறகு ஓரளவுக்கு வசதி வந்ததுக்கப்புறம் திருப்பி கிராமத்துக்கு ஒரு சிலர் போயிடுவாங்க. பெரும்பான்மையினர் என்ன பண்ணுவாங்கன்னா வசதியை வந்து இன்னும் மேம்படுத்தி அதே கிராமம் இல்லை, இப்போ சந்து ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு மெயின் ரோடு வரணும்னு ஆசை, மெயின் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிசார்ட்டு ஒரு வில்லா மாதிரி பெருசாக போகணுன்ற ஆசை. இந்த ஆசையில் என்ன ஆகிடுதுன்னா, நீங்கள் சொன்ன அந்த அடிப்படை கேள்வி இருக்குது பாருங்கள், அந்த குழந்தைகளோட அந்த குழந்தை தன்மை என்பது திருடப்படுகிறது. அதுக்கப்புறம் கல்வி வந்து இன்றைக்கி வந்து எனக்கு இது பிடிக்குது நான் படிக்கணுன்றது இல்லை, உன் மார்க்குக்கு ஏற்றது தான் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்திய திருநாட்டில் வச்சுருக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, கல்வி மீது இருக்கக்கூடிய ஆசை கூட அதுவும் அங்கேருந்து திருடப்படுகிறது. சரி, விளையாட்டுத்துறை அதில் எதனா போய் பண்ணலான்னு பார்த்தா அதுலேயுமே அசோசியேஷன் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, படம்லாம் கூட நிறைய எடுக்கிறாங்க அதை வைத்து. இப்போ பிரச்சனை. அப்போ எல்லா இடத்துலையுமே அந்த பேராசை அரசியல் தலையீடு என்ன பண்ணுதுன்னா, அது அதிகமாக பாதிக்கிறது இளைஞர்களை தான். இளைஞர்கள் வந்து இப்போ கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரி இருக்கும், ஒரு வாய்க்கால் இருக்கும், ஒரு ஆலமரம் இருக்கும், அவங்க அதில் ஏறி விளையாடுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைடு காடு இருந்ததுன்னா புள்ளிமான் மேயும், ஒரு மலையை பார்த்தா அவன் கவிதை எழுதுவான், ஒரு ஆறை பார்த்தா அந்த ஆற்றுல நீந்திருப்பான், அதோட தொடர்பு படுத்திக்குவான். அது எதுவுமே இல்லாமல் எல்லாமே கட்டடமாக்கிட்டு எல்லாத்தையுமே நகரமாக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டோம்னா இங்கே வெறும் போக்குவரத்து நெரிசல், படி அந்த அழுத்தம், அப்புறம் செல்லிடை பேசி ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு செயற்கை ரீதியான விஷயங்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தினால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தேட்டரில் உட்காந்து ஊன்னு கத்துனோன்னா அந்த வெண்ட் அவுட், ஒரு குறிப்பாக 18 வயசுலேருந்து 25 வயசு வரையும் அந்த ஹார்மோன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், செக்ரீஷன். அது டெஸ்டோஸ்டரோன் எடுத்தோம், நீங்கள் எந்த ஒரு ஹார்மோன், இது இயல்பு. அப்போ அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் கரெக்டாக சேனலைஸ் பண்ணணும். அப்போ அந்த எனர்ஜி எங்கே சேனலைஸ் ஆகிருக்கும், பசங்களுக்கு விளையாட வேண்டிய இடத்தெல்லாம் வந்து ஏரியை வந்து மூடி அதை வந்து அங்கே வந்து ரியல் எஸ்டேட் பண்ணது, அதுக்கப்புறமா வந்து தேவை இருக்கோ இல்லையோ அங்கே ஒரு சில டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இளைஞர்கள்கிட்ட அந்த விளையாட்டு பருவம், அந்த நண்பர்கள் கூட பழகிறது, அப்புறம் ஒரு வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சாதிச்சிக்கலாம், அது சரி செஞ்சுக்கலான்றது ஒரு நட்பு நல்லா அமைஞ்சிச்சுன்னா வரும். இது இப்படியே போச்சுன்னா சூசைட் ரேட்டுமே அதிகமாகிட்டு இருக்குது. குறிப்பாக தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இளைஞர் மத்தியில் சூசைட் ஜாஸ்தியாக இருக்குது. இது எல்லாமே வந்து என்னென்னா, அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி வரையிலும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு தெரியல. யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அவங்க செல்லையே நோண்டிகிட்டு இருக்காங்க, 2K கிட்ஸ் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம குறை சொல்கிறோன்னா, இதை வந்து நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பஞ்சாயத்துக்கு நம்ம தான் அரசியல்வாதிகள் அதுக்கு பயிரை போட்டாங்க, நெல்லை விதைச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா தேட்டர் ஒண்டி தான் நம்ம கொடுக்குற ஆப்ஷன். இப்போ சினிமா தேட்டரில் பார்க்கும்போது அது வந்து அந்த ஹீரோ வர்ஷிப்பாக மாறுது. இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கிற ஒரே ஆப்ஷன் சினிமா தாங்கவும், அங்கே இருக்கிற ஒருத்தவங்க தான் நமக்கான தீர்வுங்கவும், அது அரசியல் வரப்போ அது இன்னும் ஜாஸ்தியாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போது அது தலைவரை வந்து தேடுற இடம் இல்லை, தனக்கு உண்டான ரோல் மாடலை வந்து வீட்டிலேயோ இல்லை நண்பர்கள்கிட்டயோ தேடுறதுக்கு பதிலாக அவங்க வந்து திரையில் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. சார் ஒன்றும் இல்லை, இப்போது
நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்க்காம, இந்த சோஷியல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறனால தான் அவன் அப்படி இருக்கான்றதை பார்க்காம எல்லாரும் அதாவது அந்த கேட்டகரி, அதாவது தொண்டன் தலைவன் இதெல்லாம் சொல்லிட்டு அவனை வந்து தற்குறி அப்படியே அந்த பிரச்சனையை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர இந்த சோஷியலாக இருக்க ஒரு பிரச்சனையை பற்றி யாருமே பேசவே மாட்றாங்க. அதை எப்படி சார் இப்போ நீங்கள் பேசியிருக்கீங்க, ஏதோ தம்பி பேசினார் முன்னாடி, இதை நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போவீங்க. அதாவதுங்க அந்த தற்குறின்ற வார்த்தை வந்து அரசியல் ரீதியான விஷயம். நம்ம அதுக்குள்ளே அவ்வளோ போக வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க, எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதுதான் அது மேபி இதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு இடைக்கால பிரச்சனை. இப்போது சரி, இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த கட்டுக்கோப்பு இல்லாத அந்த தன்மை தான் உங்களுக்கு பலவீனம்னா அதை நீங்கள் சரி செய்துட்டு அதை அரசியல் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை போயிடும். நம்ம என்னென்னா இந்த விமர்சனத்தை வந்து நம்ம ஏற்றுக்கவே தயாராக இல்லை. விமர்சனம் ஏன் வைக்கிறாங்க, அந்த விமர்சனத்தை நம்ம எப்படி செயலால் முறியடிப்போம், அந்த நிலைக்கு இன்னும் போகாது தான் இங்கே பிரச்சனை. அது யார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் பிரச்சனை. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து அந்த வசீகரம் இருக்குது, தலைமை இருக்குது, அதெல்லாம் ரைட்டு. அவருக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பதோ பண்பு சொல்லிக் கொடுக்குறதோ ஒரு அட்வைசர்ஸ் தேவை. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அட்வைசர் இருந்தாங்க, கலைஞர் அவர்களுக்கும் அட்வைசர் இருந்தாங்க, எம்ஜிஆருக்கு அட்வைசர் இருந்தாங்க, அறிஞர் அண்ணாவே அட்வைஸ் கேட்டிருக்கிறாரு. இப்போ இன்றைக்கி தேதியில் விஜய் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பார். பட் விஜயோட ஸ்ட்ரெஸ்ஸை போக்கக்கூடிய அந்த அட்வைசர் யார்? அவர் யார் வந்து மாற்று சிந்தனை சொல்லித்தரது? அந்த சூழ்நிலையில் பார்த்தா எல்லாரும் மறைஞ்சிருக்கிறாங்க, தலைமறைவாயிட்டாங்க. அதுதான் ஒரு நெருக்கடி அவருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இங்கே வந்து கொள்கை புரிதல் தாண்டி அரசியல் புரிதலே இல்லாமல் இருக்குது தான் நான் பார்க்குறேன் சார் நிறைய பேருக்கு. இப்போது இங்கே வந்துட்டு சில பேர் பேசுனாங்க, சப்போர்ட்டாக பேசுனாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புயலால் புயலால் பாதிக்கப்படும் போது, ஃப்ளட் வரும்போது இதே இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்காக. ஆனால் இங்கே 41 பேர் இறந்துருக்காங்க தெரிஞ்சும் அதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. அந்த ஒரு மனிதாபம் எங்கே போயிடுச்சு? அப்போ அன்றைக்கி இருந்த மனிதாபம் இன்றைக்கி எங்கே போயிடுச்சுன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது சார். அதை தாண்டி தப்பு ஒருத்தர் செஞ்சானா தப்பை தூண்டுறது தான் தண்டனை அதிகம்ன்றது சட்டத்திலே இருக்கும்போது இன்றைக்கி மக்கள் எல்லாம் குறை சொல்கிறாங்க. அந்த மக்கள் வரத்துக்கான காரணம் யார்? அது யோசித்தாலே இங்கே எல்லாத்துக்கும் விட கிடச்சிருக்கும். அது யோசிக்கலை. இன்னொன்று, அவருடைய அரசியல் பயணத்திலோட கொள்கையாளராக அவருடைய வழிநடத்துறது வந்து பெரியாரையும் அண்ணாவையும் அம்பேத்கரையும் சொல்கிறார். பெரியார் எந்த ஒரு மீட்டிங் போனாலும் 1 hour பிஃபோராகவோ இல்லை 1/2 hour பிஃபோராகவோ போயிருப்பார். அப்படி கொள்கையாக அவர் ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் அவர் பிஃபோராக வந்திருக்கணும். நீங்கள் அதிலே வந்து தோத்துட்டீங்க. அப்படி பார்க்கும்போது சரி ஓகே இது நடந்துச்சு, இதை பற்றி ஏன் இன்னமும் பேசாமல் இருக்கீங்க? ஒரு ட்விட்டரில் வந்துட்டு சிஎம்முக்கு பதில் தரதுக்கு பதிலாக ஏன் மக்களுக்கு ஆறுதலாக பேசலை? இல்லைங்க, அதாவது ரொம்ப ஆழமான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறது எல்லாமே. அதை வந்து நீங்கள் விஜய் அவர்கள் இடத்துல இருந்தும் கொஞ்சம் பார்க்கணும். அரசியல் வந்து அவருக்கு புதுசு. இப்போ நீங்கள் சினிமாவில் ஷூட்டிங் போகிறீங்கன்னா அங்கே வந்து வில்லனோ ஏதோ வந்து யாரோ ஒருத்தர் வந்து டைரக்டர் சொல்கிற மாதிரி பண்ணுவாங்க. இதில் வந்து யார் வில்லனே தெரியாது. அரசியலில் வந்து எங்கே எப்படி பிரச்சனை வரும், எங்கே அழுத்தம் வரும், யார் எப்படி மாறுவாங்க, யார் முதுகில் குத்துவாங்கன்னே தெரியாது. அப்போ அந்த அரசியல் களத்துக்கு வரும்போது தன்னை வந்து தயார்படுத்தியிருக்கணும். அப்போ அவர் தயார்படுத்திக்கல. அப்போது நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா, இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் பேனிக். ஒன்று பயம், பதட்டம் ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு புதுசாக இந்த மாதிரி வரும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா புத்திபூர்வமாக வந்து கூட எதனா 1-2 கட்சிகளோட ஒரு பேசுபொருள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு அதிமுகவோட ஒரு கூட்டணியோ இல்லை நாம் தமிழர் கட்சி சீமானோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ அந்த மாதிரி. இங்கே நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, விஜய் அவர்களை வந்து அவரோட ஸ்டாராகவே பார்த்துட்டு அந்த ஸ்டார் வேல்யூவை வச்சு அரசியலில் அவருக்கு மார்க் போட்டுட்டாங்க. அந்த விஜய் அவர்களை வந்து அந்த நட்சத்திரமாகவே பார்த்துட்டு இந்த நட்சத்திரம் இதெல்லாம் செஞ்சிரும்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று. ரெண்டாவது, விஜயோட அந்த இன்கெப்பாசிட்டி, அவருக்கு அந்த கெப்பாசிட்டி கம்மி. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், கெப்பாசிட்டி கம்மி ப்ளஸ் பாலிடிக்ஸ் சேர்ந்தவொடனே விஜயால் ஹேண்டில் பண்ண முடியல. இது விஜய் மீது ஒண்டி நம்ம சொல்ல முடியாது. விஜய்க்கு வியூக வகுப்பாளர் சொல்லிட்டு காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்கல்ல, அதுக்கப்புறம் விஜய்க்கு கூட ஒரு சில பேர் இருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் எஸ்ஏ சந்திரசேகர் அவருக்கு நல்ல அரசியல் தெரியும். அப்பாவையே தனிமைப்படுத்தி விட்டு நாங்கள் சொல்கிறது தான் அரசியல் சொல்லிட்டு ஒரு சில பேர் அவரை வந்து மிஸ்கைடு பண்ணியிருக்கிறாங்க. அவர் இன்னும் அந்த ட்ராப்லேருந்து வெளியில் வரலையோன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. அது அவங்க ஒரு சில கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் நிறைய பண்ணி சரி பண்ணாங்கன்னா இது ஒரு மிஸ்டேக் ஆகாது. அதுலேயும் குறிப்பாக அறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இப்போ சேர்க்குறாங்க. ஏன்னா இந்த 2 முகங்கள் சொன்னால் தான் கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்றது. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். திடீர்னு உங்களுக்கு தேவை, இப்போ நாளைக்கு அப்துல் கலாம் போட்டால் கொஞ்சம் சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கும், ராமேஸ்வரத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சேர்க்க முடியாது. இல்லை அர்னால்டு வச்சா ஜிம்மில் போகிறவங்களாம் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற இதெல்லாம் முன்கூட்டி செய்ய வேண்டிய வேலை லாஸ்ட்டாக செய்கிறாங்க. அது மேபி அவருக்கு லேர்னிங் லெசன். ஃபஸ்ட்டு படத்துலேயேவா விஜய் வந்து நல்லா டான்ஸ் ஆடினார், அதுக்கு நிறைய படங்கள் கடைசியில் தானே வந்து அந்த மாதிரி எடுக்கிறாங்க. பட் படத்தில் வந்து என்னென்னா ஸ்டேக்ஸ் கம்மி, அரசியலில் ஸ்டேக்ஸ் ஜாஸ்தி. ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர் இன்னும் நிறைய பயிற்சி தேவை அவருக்கு.
சார் வணக்கம். வணக்கம். நான் பிஃபோராகவே சொல்லிடுறேன், டிவிக்கு சப்போர்ட்லாம் நான் பேசலை. பட் சமூகத்து மேலே இருக்க ஒரு அக்கறையில் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும்தான். அதாவது வந்து இப்போது இந்த வர இளைஞர்கள், அதாவது விஜய் வந்து ஒரு மாஸ் க்ரௌட் புல்லர், அது வந்து சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்து பல லட்சம் பேர் வந்து அவருக்காக கூடுறாங்க. அது ரசிகர்லாம் தொண்டரில் அந்த வாதத்துக்குள்ளே நான் போல. இந்த கூடுற மக்கள், அதாவது இந்த இளைஞர்கள் வந்து ஒரு காலத்தில் அரசியல்னால் என்னென்னு தெரியாத இருந்தாங்க. பட் இப்போ வந்து விஜயை ஃபாலோ பண்ணுற, விஜயோடைய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற ஒரு பேரில் ஒரு அம்பேத்கர் ஸ்டேட்டஸோ பெரியார் ஸ்டேட்டஸோ ஒரு ஐடியாலஜி லீடர்ன்றதுனால அந்த அரசியல் பேசுகிறதுக்கு முன் வந்திருக்காங்க. இவங்கள வந்து நம்ம ஒரு தரைக்குறான வார்த்தை சொல்லியோ இப்போ அணிலோ இல்லை தற்குறியோ சொல்லி அவங்கள விட்டு விடாமல் அவங்கள அரசியல் மயம் ஆக்கினா ஒரு 2026 தேர்தல் வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கும் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது வந்து ஒரு இது. இன்னொன்று ஃபஸ்ட்டு இதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்வி. நீங்கள் நினைக்கிறது உங்கள் பார்வையிலேருந்து கரெக்ட். நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி மாணவர்கள்லாம் வந்து இப்போது விஜய் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, இப்போ தான் வந்து பெரியார்னா யார் அண்ணாண்ணா. லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் எடுத்து பாருங்கள். நீங்கள் தினமலர் பாருங்கள், தினத்தந்தி பாருங்கள். பாரிஸ் கார்னரில் லா காலேஜ் இருக்குது. அந்த லா காலேஜ் பசங்க, கவர்மெண்ட் லா காலேஜ், அம்பேத்கர் லா காலேஜ் பசங்க எந்த ஒரு மக்கள் போராட்டம்னாலும் கிளாஸில், அதாவது கிளாஸுக்கு போகிறது யாருக்குமே பிடிக்காது. பொதுவாக ஒரு மக்கள் காரணம் வேணும் அப்படின்னா உடனே ரோட்டில் வந்து உட்காந்து டிராஃபிக் பிளாக் பண்ணுவாங்க. உடனே டிராஃபிக் பிளாக் பண்ணோன்னா 2 வக்கீல் கோர்ட்டுக்கு போய் பெட்டிஷன் போடுவாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மக்களுக்கு பிரச்சனை, இங்கே மாணவர் போராட்டம்னோன்னா அங்கே ஹியரிங் ஓடும். அப்போ இது அரசியல் இல்லையா? மாணவர்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து தமிழகத்தில் அரசியல் இருந்தாங்க. அது அறிஞர் அண்ணா காலத்துலேயும் சரி, ஐயா காமராஜர் காலத்துலேயும் சரி. அப்போ உங்களுக்கு உண்டான தலைவராக விஜய் பார்த்த உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய்னால தான் இவ்வளோ பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, விஜய்னால தான் பெரியார் ஃபோட்டோ வைக்கிறாங்க. அப்படி கிடையாது. மாணவரோட எழுச்சி என்பது எல்லா காலகட்டத்திலுமே இருந்திருக்கு. புரியுதுங்களா? அது ஒரு நடிகர் வரும்போது அதனுடைய தன்மை பெருசாக பேசப்படும், பெருசாக உணரப்படும். பட் அது எப்பயுமே இருந்திருக்கு. மேபி நீங்கள் சொல்கிற ஒரு வாதம் கரெக்டு. அரசியல் படுத்துகிறாங்களோ இல்லையோ, ஓட்டு வந்து நிறைய பேர் வந்து போடுவாங்க. இளைஞர்கள் பொதுவாக வந்து ஓட்டு போடுற எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கம்மி. இந்த 18 வயசுலேருந்து 25 வயசு விழுக்காடு பார்த்திங்கன்னா ஓட்டு போடுற அன்றைக்கி லீவ் விட்டால் நிறைய பேர் படத்துக்கு போகிறது, விளையாடுக்கு போகிறது, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது, அப்படி தான் அதை எடுப்பாங்க ஹாலிடேவை. மேபி விஜய்னால் வந்து நான் எங்கள் விஜய்க்கோசரம் ஓட்டு போடுறேன்னு வருவாங்க. மற்றபடி மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் மாணவரோட எழுச்சி என்பது அது பெரிய வரலாறு. ஒருவேளை இவர் சொல்றது அந்த பையன் சொன்ன மாதிரி அண்ணா கலைஞர் அவங்க காலத்துல நீங்க சொல்ற மாதிரி அந்த ரீடிங், அந்த செல்போன் வரத்துக்கு முன்னாடியான ரீடிங்ஸ் இருந்தப்போ அரசியலுக்கு அந்த இளைஞர்கள் வந்தாங்க. ஆனா இப்போ மொபைல் வந்ததுக்கு பிறகான இவங்க மாதிரியான 2K கிட்ஸ் இவங்க அரசியல் மையப்படுத்தாங்களோ, மொபைல் ஒன்லி கிடையாது. என்ட்ரன்ஸு நீ பிஇ தான் படிக்கணும், பேர் சொன்ன உடனே நீ இந்த காலேஜில் இன்ஜினியரிங் சேரணும், நீ இந்த காலேஜில் அது சேரணும் போது அப்போ அரசியலில் வாழ்க்கை இருக்குன்றதை நம்ம கடந்து போயிடும். நீ வெளிநாடு போகணும், அதை பார்ப்பா பேர் ப்ரெஷர். தாய் தகப்பனாரே வந்து பிள்ளைகளை வந்து படிக்கிறத தான் சொன்னவொன்னே யாருனா இவங்க அம்மா அப்பாவை என்னைக்குனா ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ போயிட்டு இந்த அரசியல் தலைவர் இப்படி அண்ணான்னு ஒருத்தர் இருந்தார், காமராஜர் ஒருத்தர் இருந்தார், கக்கர் ஒருத்தர் இருந்தார், கப்பல், அதெல்லாம் சொல்லி கொடுக்குவேன். நம்மளே சொல்லி கொடுக்காம, ஆமாம், இப்போ நான் வந்து என் மகனுக்கு அதை நான் சொல்லி கொடுத்தாதான் 20 வருஷம் கழிச்சு அவன் என்ன பண்ணுறான்றது நான் புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்காம அவனை வந்துட்டு நீ வந்து 20K கிட்ஸு சரியில்லை அப்படின்றது அதுதான் இங்கே பிரச்சனை. அதான் இவ்வளோ நாள் அப்போ அரசியலே வேண்டானோ இல்லை அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்த தலைமுறை விஜய் வராங்கன்னு சொன்னோன்னே நாங்கள் அரசியலுக்காவது உள்ள வரோம், அரசியல் என்னன்னு பார்க்க வரோம். ஆனால் அங்கேயும் எங்களை விமர்சனத்து இன்னும் இவங்க அரசியல் பண்ண ஆரம்பிக்கல. இவங்க வந்து ஒரு விமர்சனத்தை எதிர் விமர்சனமாக தான் பண்ணுறாங்க. அரசியல் என்பது வேற. இவங்களுக்கு உண்மையிலே வந்து விஜய் அவர்களுக்கு நல்லது செய்யணும், வீடு வீடாக போயிட்டு விஜயோட கருத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். இப்போது நானே உங்களை இங்கே இந்த ஈவெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து நேற்று யூடியூப்பில் பார்க்கும்போது லைட்டாக பார்த்துட்டு யார்ப்பா இவர் விஜய் திட்டிகிட்டே இருக்கார், நான் போக மாட்டேன் அப்படின்னு. ஆனால் இப்போ நான் இந்த கடந்த 1 மணி நேரம் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதில் ரொம்ப ஆப்ஜெக்டிவாக எனக்கு உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்கு, ஆப்ஜெக்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சோஷியல் மீடியாவில் தங்களோட சந்தேகங்களை ஏற்படுறவங்க வந்துட்டு நீங்கள் வந்து வதந்தி பரப்புறீங்க, வயலன்ஸை தூண்டுறீங்க அப்படின்ற பேரில் இந்த கைது நடவடிக்கைகள்லாம் வந்து ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை கண்டிக்கிறீங்களா? இல்லை, அதாவதுங்க இந்த பதிவு போடுறவங்களாம் ஃபஸ்ட்டு இளம் வயசுக்கு சொந்தக்காரங்க. சின்ன வயசு ஒரு வழக்கானது பதியப்பட்டு அது விசாரணையாச்சுன்னா அந்த இளைஞரோட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுன்றது என்னால் உணர முடியுது. அதனால் அந்த மாதிரி கேஸ் எல்லாம் பதியப்பட்டிருந்தால் அதை தாய் உள்ளத்தோடு அதெல்லாம் ஸ்குவாஷ் பண்ணணும். கண்டிப்பாக வழக்கறிஞர்கள் அதை சும்மா விட மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு வந்து நம்ம தப்பு பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறது, அது தெரிஞ்சு யாரும் பண்ணுறதில்ல. ஒரு ஜட்ஜை திட்டினா என்ன ஆகுன்றது எனக்கு தெரியும், ஏன்னா நான் சட்டம் படித்தவன். அங்கே திட்டுறவருக்கு தெரியாது. அப்போ யாரோ ஒருத்தர் அங்கே சொல்லி கொடுக்கணும், எப்பா இது அல்ல முறை, இதை எதிர்க்கிறது இது கிடையாது முறை,
நம்ம சாதிக்க வேண்டிய போக வேண்டிய இலக்கு என்பது வேறு. எனக்கு இந்த மாதிரி இந்த கைது நடவடிக்கை பண்ணுறது, இந்த நைட்டில் போயிட்டு போலீஸை வச்சு மிரட்டுறது, அதெல்லாம் எனக்கு என்றைக்குமே உடன்பாடு கிடையாது. அதெல்லாமே வந்து மனித உரிமை மீறல் தான். அது யார் செஞ்சாலும் அப்படி தான். பட் இங்கே என்னென்னா ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மாதிரி இருக்குது. இது சட்ட ரீதியாக எதனா சிக்கல் வந்துடுமோ, இல்லை எல்லா இப்போது ஒரு இளைஞன் சொல்கிறான் பிளாஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு. மேபி வேறு ஒரு இளைஞர் வந்து ஒரு 4 ஆட்டோ பொம்மை வச்சு ஒரு கட்டி ஒரு இடத்துல போட்டு அது வெடிக்குது, வேறு பிரச்சனை வருதுன்னா அது வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இளைஞர்களோட அந்த சக்தி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆட்டம் பாம் மாதிரி. அது வந்து ஆக்க சக்தியாகவும் யூஸ் பண்ணலாம், அழிக்கிற சக்தியாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து அதை ஆக்க சக்தியாக பார்க்குறேன். நேற்று வரையிலும் இவங்க இப்படி ஒரு எண்ணோட்டத்தையோ இப்படி ஒரு புரிதலையோ அவங்க வெளிப்படுத்தலை. தங்களோட தலைவருக்கு, தங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகருக்கு பிரச்சனை நம்ம தான் இப்படி பேசுகிறாங்க. அப்போ தே ஆர் நாட் ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ். they are not people with criminal background. they are people who are just responding. ஒரு வினைக்கு எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியாமல் பண்ணுறாங்க. அப்போ அதை வந்து மேபி வழக்கறிஞர்கள்லாம் இதை பார்ப்பாங்க. இப்போ நம்ம பேசுகிறது கண்டிப்பாக அவங்கள போன்றவர்கள் போயிட்டு இது நீங்கள் விஜயோடு சேர்த்து பார்க்கக்கூடாது. அந்த கேஸு வேறு. இவருங்க வந்து விஜய் அவர்கள் மீது இருக்கிற ஆர்வத்தில் போட்டாங்க அப்படின்னும் போது அந்த கேஸ் எல்லாம் வந்து மேபி ஸ்குவாஷ் பண்ணுறதுக்கு போவாங்க. கண்டிப்பாக நீதிமன்றமும் வந்து கல்லஞ்சக்காரர்கள் கிடையாது. கரூர் துயரம் நடப்பதும்னு போட்டிருந்தோம். நடந்தது எல்லா விஷயங்களையும் பேசியாச்சு. இப்போ நடக்கிறத பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச கூட்டத்தில் தாவேகவுடைய கொடி இருக்குது. அரசியல் மயமாக்க கூடாது, அரசியல் பேசக்கூடாதுன்னு முதல் நாள் அந்த இறுதி அஞ்சலி செலுத்த போனப்போ சொன்ன எல்லா அரசியல் தலைவர்களும் அதை அரசியல் ஆக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இப்போ எழுந்திருக்கு. இது இந்த துயர சம்பவம் கூட்டணி கணக்காக மாறி இருக்கோ அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இதை நோக்கி நகருது. எங்கேயோ ஆரம்பித்து கரூரில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசியலையே வந்து திருப்பி போடக்கூடிய நிலைமையில் வந்து நிற்கிது. இது வந்து தாவேகா தொண்டர்களுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியோ இல்லை அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கூட ஆள் இல்லை. தலைவர் இருக்கிறார், ஆனால் அந்த தலைவர் இன்றைக்கி சிக்கலில் இருக்கிறார். அப்போ அந்த தாவேகா தொண்டர்களுக்கு வந்து யாருன்னா நம்மளை பற்றி ஆதரவாக பேச மாட்டாங்களா, நமக்கு யாருன்னா இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நிற்க மாட்டாங்களா? அவங்க நினைக்கிற ஒரு விஷயம், எங்கள் அண்ணனுக்கு வந்து இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் அவர் கண்டிப்பாக சத்தியமாக வந்து வெளியில் எட்டி பார்த்துருப்பார், கை காட்டியிருப்பார். இது என்னுடைய தீவிரத்தன்மை தெரியல, இது தெரியாததுனால நடந்த ஒரு விஷயந்தான் அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையில் உண்மை இருக்குன்றதை நானும் நம்புகிறேன். ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன அறிக்கையில் ஒரு விஷயம் 100% உண்மை. எந்த ஒரு கட்சி தலைவருமே தன்னோட தொண்டர்கள் வந்து இறக்கிறத வந்து பார்க்க மாட்டான். ஒரு ரசிகனை பார்க்கும்போது ஒரு நடிகர்கள் கிடைக்கிற சந்தோஷமோ, இல்லை ஒரு தொண்டனை பார்க்கும்போது ஒரு தலைவருக்கு கிடைக்கிற சந்தோஷமோ அது மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த தொண்டருக்கு பாதிப்பு வந்து எந்த தலைவரும் இல்லை. அப்போ நான் வந்து அதை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு அறியாமை, புரிதல் இல்லை ஒரு திமிர்னால கூட நடந்திருக்கலாம், உச்சகட்டமான வார்த்தை. அப்போது அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை வைத்து இன்றைக்கி வந்து என்னென்னா விஜய்க்கு வந்து கூட வழிகாட்டுதலுக்கோ இல்லை கூட ஒரு கை சப்போர்ட்டாக வருது, அது ஒருவேளை கூட்டணியாக வருதுன்னா ஆட்சி மாற்றன்றது உறுதி. நான் இது முன்னாடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். விஜய் தனியாக போனால் திமுக திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் கூட்டணி யார் கூடனா வச்சாருன்னா ஆட்சி மாற்றம் உறுதி. இது எதை வைத்து சொல்கிறோம், என்ன பத்திரிகையாளர்னா அது கணக்கு வச்சு சொல்கிறாருன்னா ஆமாம் இது கணக்கு தான். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு கேஸ் சினாரியோவில் அதிமுக என்பது இன்றைக்கி 2 காரணங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று, திமுகவை எதிர்த்து அதிமுக என்பது டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு கரெக்ட். திமுக எப்போல்லாம் வந்து ஒரு ஆட்சி காலத்தில் இருக்கும் அன்றைக்கெல்லாம் வந்து அதிமுக வந்து எதிர்கட்சியாக இருந்தப்போ ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு கட்சி. குறிப்பாக சொல்லணும்னா குறைந்த காலத்தில் திமுக விட அதிக நேரம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. அதை தாண்டி அந்த கட்சியினுடைய சின்னம் இருக்குது பாருங்கள், இரட்டை இலை என்பது இன்னமும் கிராமத்தில் வந்து அந்த சின்னம் என்பது உயிரோட்டமோடு இருக்குது. இதை நான் சொல்கிறேன்னா, நான் கிட்டத்தட்ட 210 சட்டமன்ற தொகுதி போயிட்டு வந்திருக்கிறேன். நம்ம கிராமங்களில் பார்க்குற அரசியல் வேறு, நகரங்களில் பார்க்குற அரசியல் வேறு. ஃபீல்டில் அதிமுக தொண்டரும் தாவேகா தொண்டரும் சேர்றான். இது க்ரௌடு மாசு. யார்? தாவேகா. அது சிஸ்டம் தெரியும், டிஎம்கே என்ன பண்ணணும்னு தெரியும், ஸ்ட்ரக்சர், நாட் ஓன்லி ஸ்ட்ரக்சர், பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட். அதாவது எப்படின்னா இது வந்து இன்ஃபென்ட்ரி மாதிரி மாறிவிடும். ஆர்மி பாஷையில் சொல்லணும்னா கையில் துப்பாக்கி கொடுத்து சோல்ஜர்ஸ் மாதிரி போவாங்க தாவேகா. அவன் வந்து கேப்டன் பெட்டாலியன் மாதிரி டேங்கரோடு வருவான் பின்னாடி. அப்போ என்னன்னா மார்ச். அப்படி ஒரு சினர்ஜி வருதுன்னும் போது பாலிடிக்ஸ் இஸ் அ வார். அப்போ வார் அதாவது கூட்டணி இல்லை, சக்தி இல்லை அப்படின்றது விஜய்க்கு என்ன அனுபவன்றதெல்லாம் போயிடும். அனுபவத்தை வச்சு கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி, கூட்டத்தை வச்சு கேட்கும்போது விஜய். இரண்டுத்துக்கு நடுவில் பிஜேபி இருக்குங்கிறது தான் கொஸ்டினாக இருக்குது. பிஜேபி இருக்கு. ஒருவேளை விஜய் வந்து சொல்கிறாரு எடப்பாடி கிட்ட, சார் நீங்கள் வந்து பிஜேபி தான் பிரச்சனை, பிஜேபி வேணாம், நமக்கு ஆகாது, உங்களுக்கும் தலைவலி எனக்கும் தலைவலி, அண்ணாமலை போன்றவர்களை வைத்து அரசியல் பண்ணுவாங்க, நம்ம 2 பேரும் வந்துக்கலாம், நீங்கள் சீனியரு நான் ஜூனியரு அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவங்க ஒரு வேளை பேசுகிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக
நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஏடிஎம்கேவும் டிவிஏக்கவும் சேர்ந்துச்சுன்னா வேறு எந்த கட்சியும் அவங்களுக்கு தேவை கிடையாது. இவங்களோட ராக் பாட்டம் 20%. விஜய் வந்து எலக்டோரலி அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்ட், பட் கார்டர்ஸ் ஆர் விசிபிள். ஒரு ஆட்சிக்கு கெட்ட பேர் எங்கேருந்துனே வர தெரியாது. ஒரு எதிர்பாராத விதமாக கிட்னி திருட்டு வந்தது, எதிர்பாராத விதமாக காஃப் சிறப்பில் ஒரு பிரச்சனை வந்தது, எதிர்பாராத விதமாக கரூர் வந்துச்சு, நாளைக்கு வந்து ஒரு போராட்டம் வெடிக்கலாம். இது எந்த ஆட்சியாக இருந்தாலும் டே பை டே ஆட்சிக்கு கெட்ட பேர் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்பொழுது அந்த காரணிகள் எல்லாம் இந்த கூட்டணிக்கு சப்போர்ட் ஆகிடும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களும் கரம் சேர்க்குறாங்கன்னா 200 சீட்டு அவங்க ஜெயிப்பாங்கன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்போது கரூர் சம்பவம் இளைஞர்களை சுற்றி மையப்படுத்தி பேசப்பட்டது. இளைஞர்கள் வந்து தொண்டர்களாக வந்து மாறணும், ரசிகர்கள்லேருந்து வெளிவரணும்னு. இளைஞர்கள் கரூர் சம்பவத்தையும் அதை தாண்டி அரசியலை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக அது கட்டமைக்கணும்னு நினச்சோம். இளைஞர்கள் எப்படி புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி வெளிவரும் போது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சியில் இது ஒரு வெற்றிகரமான முயற்சியாக முடியும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் அளித்து மாணவர்களோட கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார். மாணவர்களுக்கும் நன்றி. நன்றி. Subscribe to One India and never miss an update.